ஒரு சின்ன குக்கரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு 2யும் கழுவிட்டு எடுத்துட்டு, அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பல்லு பூண்டு, 5, 6 சின்ன வெங்காயம் முறிச்சது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். 3 இல்லைன்னா 4 விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா 1 கப் நிறைய முருங்கைக்கீரை உருவி எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கீரை வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு கீரை வெந்ததுமே நம்ம வந்துட்டு வேக வச்சிருக்க அந்த பருப்பை கடைய வேண்டாம், அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு கடையல் முருங்கைக்கீரை அழகாக ரெடி ஆகிடும். இது கூட வாழைப்பூ வடையும் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.